அப்போது வேதாளம் திடீரென்று சிரித்தது. ராஜா, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அதன் முடிவில் ஒரு புதிர் கேட்பேன் என்றது. ஒரு நகரத்தில் ஒரு அழகான இளம்பெண் இருந்தாள். அவளை 3 இளைஞர்கள் காதலித்தார்கள். ஆனால் ஒரு நாள் அந்த பெண் திடீரென்று இறந்து விட்டாள். 3 இளைஞர்களும் மிகவும் துக்கத்தில் மூழ்கினர். முதல் இளைஞன் அவளது எலும்புகளை பாதுகாத்தான். இரண்டாவது இளைஞன் அவளது சாம்பலை காப்பாற்றினான். 3வது இளைஞன் உலகம் முழுவதும் சுற்றி ஒரு மந்திரத்தை கற்றுக்கொண்டான். அந்த மந்திரத்தின் உதவியால் அவன் அந்த பெண்ணை மீண்டும் உயிர்ப்பித்தான். அப்போது மூவரும் அந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினர். இல்ல, அவளை எனக்குத்தான் திருமணம் செய்ய வேண்டும். அங்கே ஒரு பெரிய வாதம் ஆரம்பமானது. ராஜா, அந்த பெண் யாரை திருமணம் செய்ய வேண்டும்? அந்த கேள்விக்கு பதில் இதுதான். அவளை உயிர்ப்பித்தவன் தந்தை போன்றவன், எலும்புகளை காத்தவன் மகன் போன்றவன், ஆனால் சாம்பலை காத்தவன் தான் உண்மையான கணவன். அந்த பதிலை கேட்ட வேதாளம் சிரித்தது. ராஜா, உன் பதில் சரி, ஆனால் நீ பேசிவிட்டாய், அதனால் நான் மீண்டும் மரத்திற்கு போகிறேன். அப்படியே அது பறந்து சென்று மீண்டும் அந்த மரத்தில் தொங்கிக் கொண்டது. ஆனால் விக்ரமாதித்தன் மனம் விடவில்லை. அவர் மீண்டும் அந்த மரத்திற்கு சென்றார். வேதாளத்தை மீண்டும் பிடிக்க முயன்றார். இவ்வாறு தைரியமும் புத்திசாலித்தனமும் கொண்ட விக்ரமாதித்தன் ஒரு உண்மையான வீர ராஜாவாக உலகில் புகழ் பெற்றார். அறிவும் தைரியமும் சேர்ந்திருந்தால் எந்த சவாலையும் வெல்ல முடியும்.